ஊன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முற்றுகை. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். புத்தாண்டு இரவில் கொண்டாட்டம் என்ற பெயரில் ரகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை. புதுவை சீனியர் எஸ்பி எச்சரிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பணியையும் கண்டுகொள்ளாமல் குவிந்துள்ள வெளி மாநிலத்தவர். அனைத்து ஹோட்டல்களிலும் அறைகள் ஹவுஸ்ஃபுல். இனி விரிவான செய்திகள். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க கோரி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரேஷன் கடை ஊழியர்களை குடிமைப்பொருள் வழங்கும் துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 6 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை தினக்கூலி ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை தட்டாஞ்சாவடியில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தை ரேஷன் கடை ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். சங்க தலைவர் லட்சுமண சுவாமி தலைமையில் நிர்வாகிகள் ஆதி நாராயணன், நடராஜன், அன்புராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கூட்டுறவு சங்க பதிவாளர் அறைக்கு எதிரில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் வராததால் ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்தது. முற்றுகை போராட்டத்தில் பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ள பான்டெக்ஸ் மற்றும் டெக்ஸ்ப்ரோ ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீனியர் எஸ்பி எச்சரித்துள்ளார். புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தற்போதைய களைகட்ட துவங்கிவிட்ட நிலையில் அடையாள அட்டை மற்றும் முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நபர்களுக்கு மட்டுமே ஹோட்டல்களில் அறைகள் வழங்க வேண்டும் என காவல்துறை அறிவுரை வழங்கியுள்ளது. இதுகுறித்து புதுவை சீனியர் எஸ்பி அளித்த சிறப்பு பேட்டியில், புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி நள்ளிரவில் கடற்கரை சாலை உட்பட பொது இடங்களில் மது அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆலயங்களுக்கு நள்ளிரவில் சென்று வீடு திரும்பும் பெண்களை கேலி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுவையில் உள்ள ஹோட்டல்களில் வெளிமாநில நபர்கள் தங்கும் போது அவர்களிடமிருந்து முக்கிய ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே அவர்களுக்கு அறைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற சீனியர் எஸ்பி, புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் மது அருந்திவிட்டு சாலைகளில் வேகமாக வண்டிகளை ஓட்டுதல் மற்றும் கும்பலாக சேர்ந்து கொண்டு குமாலமிடுதல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களை தகுந்த பாதுகாப்புடன் கொண்டாடுவதுடன் எல்லை மீறி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு ஆண்டின் முதல் நாளில் வருத்தப்பட வேண்டாம் என்றும் சீனியர் எஸ்பி அறிவுரை வழங்கியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுவை வந்துள்ளதால் ஹோட்டல்களில் அறைகள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் புதன்கிழமை நள்ளிரவில் இருந்து துவங்க உள்ளன. இதனால் வழக்கத்திற்கு மாறாக புதுவையில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் நிரம்பி வழிகின்றன. இதன் காரணமாக பல்வேறு ஹோட்டல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுவையில் மாஸ், அண்ணாமலை, அதிதி, ஆனந்தா, சன்வே, சூர்யா, அசோகா ஹோட்டல்களில் அறைகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே பதிவு செய்யப்பட்டுவிட்டன. அனைத்து ஹோட்டல்களிலும் அறைகள் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்ட நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. இதற்கிடையில் ஆபாச நடனத்திற்கு புதுவை நகராட்சி தடை விதித்துள்ள நிலையில் அனுமதி பெறாத நடனங்களை, குத்தாட்டங்களை ஹோட்டல் நிர்வாகத்தினர் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அளிக்கக்கூடிய அனைத்துவித இடஒதுக்கீடு உரிமைகளும் 1964க்கு முன்பிருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே வழங்க வேண்டும் என புதுச்சேரி அட்டவணை இன மக்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்படும் கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட அனைத்து வகையான இடஒதுக்கீட்டு சலுகைகள் அனைத்தும் 5/3/1964க்கு முன்பிருந்து வசிக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆணையில் குறிப்பிட்டுள்ள 15 ஜாதிகளின் உட்பிரிவுகளில் அடங்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே வழங்க முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் இருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் பின்பற்றும் நிலையில் புதுச்சேரி அரசு பின்பற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தோம் என்ற அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்னர் முடிவு செய்வதாக தெரிவித்தார் என்றும், ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம்,
முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து அரசு துறை செயலர்களுடன் உடனடியாக ஆலோசனை நடத்தி கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து வித இட ஒதுக்கீட்டு சலுகைகளும் 1964க்கு முன்பிருந்து வசிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே வழங்க வேண்டும் எனவும் இதுகுறித்த அறிவிப்பை 13/1/2015 தேதிக்குள் வெளியிட வேண்டும் என எங்கள் கூட்டமைப்பு அரசை வலியுறுத்துவதுடன் இதை அரசு செய்ய தவறும் பட்சத்தில் போராட்டம் நடத்துவது குறித்து கூட்டமைப்பு ஒன்று கூடி முடிவு செய்யும் என்றும் கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது கூட்டமைப்பை சேர்ந்த நந்தன், ஹரிகிருஷ்ணன், கண்ணதாசன், புண்ணியகோடி, காத்தமுத்து, கலியமூர்த்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாண்லே பால் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தட்டாஞ்சாவடி VVP நகரில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாண்லே நிர்வாக தீர்மானத்தின்படி 5 வருடம் பணி முடித்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 8 வருடம் பணி முடித்தவர்களுக்கு முதல் கட்ட பதவி உயர்வு வழங்க வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் மகேஷ் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் ராஜசேகரன் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் பாலமோகனன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பாண்லே பால் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். கிறிஸ்தவ ஆலயங்களில் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி, கொட்டும் பணியிலும் பங்கேற்க மக்கள் ஆர்வம். பயிற்சி, பால் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் பாலில் மதிப்பு கூடுதல் பயிற்சி குறித்து அதிகாரிகள் விளக்கம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி BSNL ஊழியர்கள் சார்பில் புதுவையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. LIC நிறுவனத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், இன்சூரன்ஸ் துறையில் 49% அந்நிய முதலீடு என்ற மசோதாவை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது, அதன் பங்குகளை மத்திய அரசு விற்கக்கூடாது என்பன உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி BSNL தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சங்கரன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலர் சுப்பிரமணி, உதவி தலைவர் கொளஞ்சியப்பன், இன்சூரன்ஸ் சங்கம் ராம்ஜி உள்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு நாளை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் மலரஞ்சலி செலுத்தினர். இயற்கை வேளாண் அறிவியலார் தமிழ் பெருங்குடியும் நம்மாழ்வார் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ராஜா திரையரங்கம் அருகில் அவரது திருவுருவ படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வேல்பாண்டி தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உடன் விஜயலட்சுமி, செழியன், சேரன், ரமேஷ், காத்தவராயன் மற்றும் மீரான் ஆகியோர் கலந்து கொண்டனர். புத்தாண்டை ஒட்டி புதுவையில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற உள்ளன. புத்தாண்டை புதன்கிழமை நள்ளிரவில் கொண்டாட உலக நாடுகளில் உள்ள அனைத்து மக்களும் தயாராகி வருகின்றனர். புதுவையிலும் புத்தாண்டு கொண்டாட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
ஓட்டல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம் என பல்வேறு நிகழ்விற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக புதுவையில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெறுகின்றன. புதுவை மிஷன் வீதியில் அமைந்துள்ள புனித ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெறுகிறது. இதேபோல் ரயில் நிலையம் அருகில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயம், உப்பளம், முத்தியால்பேட்டை, தாகூர் நகர், தட்டாஞ்சாவடி, நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம், வெள்ளேனூர், அரியாங்குப்பம், பாகூர் போன்ற பகுதியில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களிலும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெறுகின்றன. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதேபோல் மணக்குளம் விநாயகர் கோவிலிலும் புத்தாண்டை முன்னிட்டு வியாழக்கிழமை காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. தூய பால் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் பாலில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி முகாம் கரையாம்புத்தூரில் நடைபெற்றது. புதுவை அரசு வேளாண் துறை கரையாம்புத்தூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் பயிற்சி செய்யும் விவசாயிகள், கால்நடை விவசாயிகள் மற்றும் உள்நாட்டு மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கரையாம்புத்தூர் கிராமத்தில் கால்நடை ஆத்மா குழுக்களுக்கு தூய பால் உற்பத்தி மற்றும் பாலில் மதிப்பு கூட்டுதல் பற்றிய பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சிக்கு வருகை புரிந்தவர்களை கரையாம்புத்தூர் வேளாண் அலுவலர் பரமநாதன் வரவேற்று விவசாய உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டல் செய்வதின் அவசியத்தை விளக்கினார். பயிற்சியில் இணை வேளாண் இயக்குனர் சிவசங்கரன் சிறுபால் பண்ணைகள் அமைத்தல் மற்றும் பால் பொருட்களில் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். பயிற்சியில் மகாத்மா காந்தி மெடிக்கல் கல்லூரியின் கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் முரளிதரன் தூய பால் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலும், பால் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் வல்லுநர் கால்நடை மருத்துவர் கௌதம் அவர்கள் பாலில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பல வகையான பால் பொருட்கள் தயாரித்தல் என்ற தலைப்பிலும் பயிற்சி அளித்தனர். பயிற்சியில் ஆத்மா மேலாளர்கள் பக்தவச்சலம் மற்றும் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அவர்கள் பாலில் இருந்து பால்கோவா, பன்னீர் மற்றும் இனிப்பு தயிர் தயாரிக்கும் முறைகள் குறித்து நேரடியாக செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சியில் ஆத்மா திட்ட இயக்குனர் ஆத்மா குழுக்களுக்கு சுழல் நிதி காசோலை வழங்கினார். மேலும் அவர் பயிற்சி கையேட்டை வெளியிட வேளாண் இணை இயக்குனர் பொறுப்பு பெற்றுக் கொண்டார். இறுதியில் கரையாம்புத்தூர் விவசாய ஆலோசனை குழு தலைவர் கோகுலா நன்றி உரையாற்றினார். இந்த பயிற்சியில் பனையடி குப்பம், கரையாம்புத்தூர், சின்ன கரையாம்புத்தூர், மணமேடு மற்றும் கடுவனூர் கால்நடை ஆத்மா குழு விவசாயிகள் கலந்து கொண்டனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கங்காதுரை, கள பணியாளர்கள் வெங்கடேசன், சித்தார்த்தன், ஊழியர்கள் மணிகண்டன் மற்றும் கன்னிவேல் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை பஸ் நிலையத்தில் நடைபெற்ற தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் பாஜக தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்திமாலா தலைமையில் மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி முன்னிலையில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் எம்எல்ஏ, மாநில துணைத் தலைவர் பரந்தாமன், மாவட்ட துணைத் தலைவர் வேல்முருகன் மற்றும் விஜயலட்சுமி, வனிதா, ருக்மணி, பாத்திமா ஹனி, செல்வராணி, சரோஜா, உமாவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. நோக்கியா, பாக்ஸ்கான் ஆலைகளை அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தி புதுவையில் CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்நிய நிறுவனங்களை வரவழைத்து இந்தியாவை சீரழிக்க கூடாது, வேலைவாய்ப்பை உறுதி செய்து குறைந்தபட்ச ஊதியம் பெற்றுத்தர வேண்டும், நோக்கியா, பாக்ஸ்கான் ஆலைகளை அரசே தொடர்ந்து ஏற்று நடத்த வேண்டும், புதுவையில் 3 பஞ்சாலைகளை சீரமைத்து இயக்க வேண்டும், ஆலைகள் மூடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொழிலாளர் சட்டத்தை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சுப்பையா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. CITU மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலர் நிலவழகன், மாநில செயலர் அபிஷேகம், தோமோசா பிராங்க்லின் பிரான்சுவா, PMS பன்னீர்செல்வம், MLF கபிரியல், மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் பெருமாள், ராஜாங்கம், அண்ணா அடைக்கலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
நெட்டப்பாக்கம் MRF தொழிற்சாலையில் புதிய ஊதிய உயர்வு குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சிவா தலைமையிலான நிர்வாகிகள் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் வழங்கினர். புதுச்சேரி அடுத்த நெட்டப்பாக்கத்தில் இயங்கி வரும் MRF தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு குறித்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தீர்வு காண்பது வழக்கம். அதன்படி வருகிற பிப்ரவரி மாதத்துடன் 4 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிவடைவதால் தொழிற்சங்க நிர்வாகிகள் புதிய ஊதிய ஒப்பந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தொழிற்சாலை நிர்வாகத்திடம் அளித்து வருகின்றனர். அதில் முதன்மை தொழிற்சங்கமாக விளங்கும் திமுக தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிற்சங்க தலைவர் கண்ணன், செயலாளர்கள் ஐயனார், பாலமுருகன், பொது செயலாளர் மகாதேவன், பொருளாளர் ரவிச்சந்திரன், சங்க ஆலோசகர் அன்பழகன் மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் சங்கத்தின் கௌரவ தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கோரிக்கை மனுவை அளித்தார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் MLA ராஜாராமன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் காந்தி, ஜெயபிரகாஷ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சக்திவேல், இளைஞரணி ஜிந்தா, வெங்கடாஜலபதி, பூபதி, ராமமூர்த்தி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முற்றுகை. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். புத்தாண்டு இரவில் கொண்டாட்டம் என்ற பெயரில் ரகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை. புதுவை சீனியர் SP எச்சரிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பணியையும் கண்டுகொள்ளாமல் குவிந்துள்ள வெளி மாநிலத்தவர். அனைத்து ஹோட்டல்களிலும் அறைகள் ஹவுஸ்ஃபுல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.